கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் பார்க்கவிருக்கிற வசனம் ஒரு அன்பு, தேவனுடைய அன்பை குறித்த இந்த வசனத்தை கிறிஸ்மஸ் நாட்களில் நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 15ஆம் அதிகாரம் வசனம் 9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பில் நிலைத்திருக்கும்படி சொல்கிறார். பார்த்தீங்களா? அவர் எப்படி பிதாவும் குமாரனும் எப்படி நேசிக்கிறாங்களோ அதுபோல் நம்மளும் அந்த நேசத்தில், பாசத்தில், அந்த அன்பில் நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் பிரியப்படுறாரு. இந்த நாளில் கிறிஸ்மஸ்னால என்னென்னா, அவர் இந்த உலகத்துக்கு நம்மளை மீட்கும்படிக்கு வந்தார். அவருடைய அன்பை காண்பிக்கும்படிக்கு தான் வந்திருக்கிறார். இந்த அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படுகிறது. எப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போவே அந்த தெய்வீக அன்பு ஊற்றப்படுகிறது. ரோமர் 5:5 தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே ஊற்றுகிறார். பாருங்க, இட்ஸ் அ டிவைன் லவ் விச் இஸ் லிக்விட் இன் ஷேப். அதுக்கு அது லிக்விட் மாதிரி, ஒரு தேனை போல், ஒரு நெய்யை போல், ஒரு எண்ணெயை போல், ஒரு தண்ணீரை போல் இருக்கக்கூடிய ஒரு காரியமாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த தெய்வீக அன்பு நமக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது நமக்கு அந்த தெய்வீக சுவாபம் வருது. அது வரைக்கும் நம்ம மனுஷிக அன்பில் இருக்கிறோம். அதனால அந்த அன்பு எப்படின்னு சொன்னால், நீ எனக்கு ஏதாச்சும் செய்கிறியா, அப்போ நான் உனக்கு ஏதாச்சும் செய்வேன், அந்த மாதிரி உள்ள அன்பு தான். அதாவது கண்டிஷனல் லவ். ஆனால் ஆண்டவருடைய அன்பு, நீ எது வேணும் எனக்கு செய்யவே வேணாம், நீ எனக்கு பாலாபிஷேகம் செய்யணும்னு நான் சொல்லலையே, நான் கேண்டில் பொருத்தி வைக்கணும்னு நான் சொன்னேன்னா, நெருப்பு மேலே ஏறி நடக்கணும்னு சொன்னேன்னா, அவன் முதுகில் காயப்படுத்துகிற மாதிரி ஒரு தேரை இழுத்துட்டு போகணுன்னு சொன்னேன்னா, அதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், உன்னோட இருதயம் மாத்திரம்தான் எனக்கு கொடுன்னு சொல்லி கேட்குறாரு. ஹல்லேலூயா. நம்ம அதுக்குன்னு இருதயத்தை வெட்டி கொடுக்குறத மாதிரி அந்த மாதிரி அவர் கேட்கலை. அவரை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், அவரோட அன்பில் நிலைத்திருக்கணும். ஹல்லேலூயா. நம்மளுடைய அன்பெல்லாம் ஒரு வேஷம் மாதிரி தான். மனுஷீக அன்பு அது வேஸ்ட்டு. அது கொஞ்ச நாளைக்கு நிலைத்திருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். பாருங்கள், நம்மளும் நம்ம குடும்பத்தில் இருக்கோம். அம்மா அப்பாவோட அன்பு ஒரு அளவுக்கு தான், கொஞ்ச நாள் வரைக்கும் தான். திருமணமாகி போகும்பொழுது அப்புறம் மாமனார் மாமியார்னு அவங்க வீட்டுக்காரங்களெல்லாம் கவனிக்கிற மாதிரி வருது. ஸோ அன்பு நிலைவரமாக இவங்ககிட்டேருந்து கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம குடும்பத்தார்கிட்டேருந்து. அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்க அண்ணன், தங்கச்சி, அக்கா எல்லாமே ஒரு நாளையில் கல்யாணம் கட்டி வேறு வேறு குடும்பங்களோடு இணைஞ்சு போயிடுவாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன உறவு வச்சுருந்தா கூட அந்த ஃபிசிக்கல் டச் நமக்கு இருக்காது. பார்த்திங்களா? என்ன இருந்தாலும் வேறு வேறு பெரியவங்களாயிட்டோம். அதே மாதிரி தான் நம்ம எதுவுமே இந்த உலகத்தில் நிலைவரம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னோட அன்பில் நீ நிலைவரமாக இருந்துக்கோ அப்படிங்கிறார். ஆண்டவருடைய அன்பு மாத்திரம்தான் நிலைவரம். அவர் மாத்திரம்தான் நம்மளை எப்போதும் நேசிக்க முடியும், எப்போதும் நினைக்க முடியும், எப்போதும் நம்மளோடு கூட இருக்க முடியும். அவர் ஆவியானவராக இருக்கிறாரு, எப்போது நம்மளோட இருக்கிறார், நம்ம முடிவு பரியந்தம் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனங்களில் சொல்லியிருக்கு, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோட இருக்கிறேன். அப்போ அந்த அன்பு மாறாத அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இந்த நாட்கள் நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயேசு அன்பை காட்ட தான் வந்தார். ஒருத்தர் நீங்கள் நேசிங்க, அன்பாக இருங்க, எரிச்சல் படாதீங்க, கோபிச்சிக்காதீங்க. எந்த ஒரு பொறாமை, வெறுப்பு, ஆங்கர், பிட்டர்னஸ், இந்த கிரட்ஜ் வைக்கிறது, இந்த உன்னை ஒரு நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்க ரிவெஞ்ச்ஃபுல் ஆட்டிடியூடு, கோபம், வைராக்கியம், எரிச்சல், இதெல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்கிறாரு. நமக்கு எல்லா மனுஷர்களுக்கும் இருக்கக்கூடிய பொல்லாத எண்ணங்கள் இவை. ஆனால் இவை எல்லாவற்றிலும் இருந்து நீங்கணும்னா இயேசு கிறிஸ்துடைய அந்த தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்படணும். அது எப்போ ஊற்றப்படும்னு சொல்லி நினைக்கிறீங்க? இயேசுவே, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என் பாவத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா, எனக்கு இது வேணாம், இந்த பாவங்கள் இருக்கிற வரைக்கும் என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது. ஆனால் இயேசு இந்த பாவங்களை நீக்கிறதுக்காக இந்த உலகத்தில் பிறந்து வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால இயேசு இல்லாத கிறிஸ்மஸ் எனக்கு வேணாம்,
இயேசுவை நான் மகிமைப்படுத்துவேன், இயேசுவோட அன்பை பற்றி நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு, நேசகுமாரனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட நிமிஷத்தில் தேவ அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்படுகிறது. அது ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்கும் பாருங்க. ஆடி பாடி கொண்டாடத்தக்கதான ஒரு பெரிய மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில் வருது. அது ஆண்டவர் கொடுக்குற சந்தோஷம். இன்றைக்கி எவ்வளோ ரூபா கொடுத்தாலும் சந்தோஷத்தை வாங்க முடியாது. உலகத்திலேயே மிக அதிகமான ஒரு பெரிய பரிபூர்ண ஆசீர்வாதம் எதுன்னு சொன்னால் சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம வேறு எதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஆனால் அந்த எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் பாருங்களேன், பில்கேட்ஸாக இருக்கட்டும், அவருக்கு ஏசு இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க. அவர் அந்த அவ்வளோ பணமும் அவருக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியாது, சந்தோஷத்தை வாங்கி தரவே முடியாது. ஆனால் இயேசுவை நம்பி வரவங்களுக்கு சந்தோஷம், சமாதானம், வெற்றி, இன்னும் செழிப்பு எல்லாமே கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளில் இயேசுடைய பிறப்பின் நாட்களில் நம்ம அதிகமாக தேவனுடைய அன்பினாலே நிரப்பப்படுவோம். இயேசு கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, இது நிமித்தம் அந்த பரிசுத்த தேவ அன்பு என் உள்ளத்துக்குள்ளே ஊற்றுங்கப்பா. நானும் ஆண்டவரே அந்த தெளிந்த புத்தியோட நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும். என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ வேதனை, எத்தனையோ சோதனை, பிரச்சனைகள், என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஆனால் இயேசு நீங்கள் எனக்கு கொடுங்க இந்த நிம்மதியும் சந்தோஷத்தையும் சொல்லி கேட்போம். அவர் நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. க்ளோரி பி டு காட். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் தேவ அன்பினால் நிரப்புங்க ராஜா. உங்களுடைய அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படிக்கு எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே, மாயையான ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் ராஜா. எவ்ரி திங் இஸ் ஃபேக் லார்ட். ஆண்டவரே, அன்பு காட்டுற மாதிரி காட்டிட்டு அவங்களுக்கு தேவையானவைகள் கிடைச்ச உடனே அப்படியே கைவிட்டுட்டு போகிற கேஸ் நிறைய பேர் இருக்காங்க. அது ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். இந்த உலகத்தில் ஸ்பிரிட் ஆஃப் சீட்டிங் அதிகமாயிட்டே இருக்கு ராஜா. நிறையா பேர் ஏமாந்து போகிறாங்க, நிறையா பேர் ஏமாத்துறாங்க. ஏமாற்றப்பட்டவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவரே, உண்மைக்கிட்ட வந்தால் எல்லா பிரச்சனைகளதும் எங்களை நீங்களாக்கி அந்த அன்பிலே நிலைவரமாய் நாங்கள் இருக்க, உம்முடைய அன்பிலே கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கு மேலாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறத எல்லாரும் உணரணும் ராஜா. இந்த கிறிஸ்மஸ் நாட்கள் மிகுந்த சந்தோஷத்தின் நாட்களாக அப்பா பரிபூர்ண நன்மை உண்டாக தேவரீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you all and thank you friends and happy Christmas to everyone.